யூத பிராமணரான ஜெயலலிதா தனது காலில் அமைச்சர்களையே விழ வைத்து இழிவுபடுத்திய போது எனக்குள் எழுந்த கோபம், பொட்டா சட்டத்தின் கீழ் ஈழ ஆதரவாளர்களை கைது செய்தபோது உச்சத்தை தொட்டு 2003ஆம் ஆண்டு வாக்கில் என்னை தமிழ்த் தேசியத்தின் பால் நாட்டம் பெற வைத்தது. தமிழ்த் தேசியம் சார்ந்து என்னை நான் அணியப்படுத்திக் கொண்டிருந்தபோது 2009இல் முடிந்த ஈழப்போரும் அதில் அப்பாவி தமிழர்கள் 2 லட்சம் பேர் கொத்துக்குண்டுகளால் கொல்லப்பட்டதும் என்னை மீளாத் துயரில் ஆழ்த்தியது. ஈழப்போருக்கும் ஈழத்தமிழர்கள் மற்றும் இந்திய மக்கள் வரலாறு நெடுக அனுபவித்த கொடுமைகளுக்கும் யூத பிராமணன்தான் காரணம் என்பதால் யூத பிராமணனின் இந்து மதத்தை அம்பலப்படுத்தி அவனை அறவழியில் பழிதீர்க்க எண்ணி ஆய்வு செய்தபோதுதான் தமிழரின் ஆன்மீகம் என்பது சமணம் எனும் ஆசீவகம் என்பதை கண்டதில்லாமல் அது சார்ந்த எண்ணற்ற அற்புதச் செய்திகளை இன்று வரை ஆய்ந்து சொல்லிக் கொண்டுள்ளேன். இந்த நிலையில் 9/11 எனும் அமெரிக்க உலக வர்த்தக மைய இரட்டை கோபுர இடிப்பில் தொடங்கி இன்று வரை தொடரும் இல்லுமினாட்டிகள் எனும் யூத இரகசிய அமைப்புகளின் சடங்குகள் பற்றி 2019இல் தொடங்கிய எனது புதிய வகை ஆய்வுகள் உண்மையில் என்னை உறைய வைத்தன. இந்தியாவின் பார்த்தாலே தீட்டு எனும் வர்ணாசிரமக் கொடுமை, கேரளத்தில் முலைவரி வசூலித்தது போன்ற கொடுமைகள் எல்லாம் யூதர்கள் பற்றிய இந்த புதிய ஆய்வு முடிவுகளின் முன் ஒன்றுமே இல்லை என்பது போல யூதர்களின் ஜகதாள பிரதாபங்கள் கர்ணகொடூரமாக இருந்தன. தமிழரால் நிகழாததும் யூதரால் நிகழ்த்தப்பட்டதுமான அசம்பாவிதங்களுக்காக இராமாயண காலத்திலிருந்தும் மகாபாரத காலத்திலிருந்தும் திரும்பத் திரும்ப தமிழர்கள் தொடர்ந்து யூதர்களாலும் யூத பிராமணர்களாலும் பல வகைகளிலும் பழிதீர்க்கப்படுகின்றனர். முதலாம் உலகப் போர், 2018ஆம் ஆண்டின் குரங்கணி தீ விபத்தில் 19 பேர் மாண்டது, பொட்டா சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் 19 மாதம் சிறை தண்டனை, கோவிட்-19 என்பனவெல்லாம் இராமாயணத்திற்கான பழிவாங்கல்களில் ஒரு சில சான்றுகள். இங்கு 10 என்பது ராவணனையும் 9 என்பது ராமனையும் குறிக்கும். 10ம் 9ம் 19. இரண்டாம் உலகப் போர், 2004ஆம் ஆண்டின் சுனாமி, 2015ஆம் ஆண்டின் சென்னை பெருவெள்ளம், 100 நாள் வேலைத்திட்டம் போன்றவை மகாபாரதத்திற்கான பழிவாங்கல்களில் ஒரு சில சான்றுகள். இவற்றை யூதர்களால் எப்படி கச்சிதமாக திட்டமிட்டு செய்ய முடிகிறது? இரகசிய இயக்கங்களைக் கொண்டு யூதர்கள் இந்த உலகை மறைமுகமாக ஆள்வதால்தான் இவை சாத்தியமாகின்றன. ஆக இங்கு முக்கியமான செய்தி என்னவென்றால், தங்களை கடவுளின் பிள்ளைகளாகவும் மற்றவர்களை ஆடு மாடுகளாக கோயும் என்றும் அழைக்கும் யூதர்கள் ஏனைய உலக மக்களை காலங்காலமாக அடிமைகளாகத்தான் நடத்தி வந்துள்ளனர். ஒரு அமெரிக்கர் வைத்துள்ள இந்த பதாகையை பாருங்கள். The world thinks that Gaza is occupied by Israel. The truth is that the whole world is occupied by Israel except Gaza. அதாவது காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளதாக உலகம் நினைக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், காசாவை தவிர ஒட்டுமொத்த உலகத்தையே இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளது என்று இந்த பதாகை சொல்கிறது. இது அப்பட்டமான உண்மை. ஆக இன்று வரை ஒட்டுமொத்த உலகமுமே இந்தியா உட்பட யூதனின் அடிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டுள்ளது. அதாவது யூத இனம் உருவான கடந்த 10,000 ஆண்டுக்கால வரலாற்றில் யூதர்களின் அட்டூழியங்களை பொறுக்க முடியாமல் யூதர்கள் பல தேசங்களிலிருந்தும் பல முறை விரட்டப்பட்டது உண்மை என்றாலும், அவர்கள் எகிப்து மற்றும் பாபிலோன் உட்பட யாருக்குமே எப்போதுமே அடிமையாக வாழ்ந்ததில்லை. அப்படி யூதர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்வது யூதர்கள் வழமையாகச் சொல்லும் கருப்பு பொய்தான். உண்மையில் மற்றவரை யூதர்கள் அடிமைப்படுத்தியதுதான் உலக வரலாறு. அடிமைப்படுத்தியது மட்டுமல்ல, உலகையும் தமிழரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பதும் தான் யூதனின் நிலையான திட்டம். நோய்கள், போர்கள் என்று இவர்களின் அராஜகங்களுக்கு அளவே இல்லை. இப்போது நமது கேள்வி என்னவென்றால், இதற்கு முடிவு இல்லையா என்பதுதான்.
எல்லாவற்றுக்குமே முடிவு உண்டு எனும்போது தீமைக்கும் முடிவு இருக்க வேண்டுமே. அந்த முடிவு ஜட்மெண்ட் டேயின் போது நிகழும் என்று யூதர்களே பைபிளில் எழுதி வைத்திருப்பதுதான் வியப்பு. குற்றம் செய்தவனுக்குத்தானே ஜட்ஜ்மெண்ட் தேவைப்படும். சரியாகத்தான் எழுதி வைத்துள்ளார்கள். அந்த ஜட்மெண்ட் டே 7 இயர் ட்ரைபுலேஷன் பீரியடின் இறுதியில் நடக்கும் என்று வேதாகமங்களில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஒட்டுமொத்த உலகமுமே பூட்டிக் கிடந்த அந்த ட்ரைபுலேஷன் பீரியடின் தொடக்கம் 2019 நிகழ்ந்தது. அது பெஞ்சமின் நேத்தன்யாகு இஸ்ரேலின் பிரதமராக இருந்த காலமும் கூட. அதிலிருந்து 7 வருடங்கள்தான் அந்த 7 இயர் ட்ரைபுலேஷன் பீரியட் என்பது. அப்படியானால் இந்த ட்ரைபுலேஷன் பீரியட் முடியும் ஆண்டு 2019 7 2026. தற்போதும் பிரதமராக இருக்கும் நேத்தன்யாகுவின் பதவிக்காலம் 2026 டிசம்பர் வரை நீடிக்கிறது. இதன்படி இந்த ட்ரைபுலேஷன் பீரியடை தொடங்கி வைத்தவனும் முடித்து வைக்கப் போகின்றவனும் பெஞ்சமின் நேத்தன்யாகு எனும் யூத ஆன்டிகிரைஸ்தானே. அர்மகெடான் எனும் அந்த இறுதிப் போர் இஸ்ரேலில் இப்போது நடந்து கொண்டுள்ளதுதான். எல்லோரும் நினைப்பது போல அர்மகெடான் என்பது உலகப் போர் அல்ல. மாறாக அது இஸ்ரேலில் நடக்கும் போர்தான். எப்படி? மகிட்டோ எனும் இஸ்ரேலில் உள்ள ஒரு மலையை குறிக்கும் ஹர் மகிட்டோ என்ற சொல்லிலிருந்துதான் அர்மகெடான் என்ற சொல் வந்ததாக யூதனே சொல்கிறான். இதன்படி யூதனின் வரையறை மூலமாகவே அர்மகெடான் என்பது இஸ்ரேலில் நடக்கும் போர்தானே ஒழிய அது உலகப் போர் அல்ல. ஆனால் இஸ்ரேலில் எத்தனையோ போர்கள் நடந்துள்ளன, இப்போதும் நடந்து கொண்டும் உள்ளது. இவற்றில் அர்மகெடான் எனும் இறுதிப் போரை எப்படி இனங்காண்பது? ஹர்மெகிடோ எனும் யூதனின் கூற்றுக்கு மாறாக அர்மகெடான் என்பது உண்மையில் அரமம் கெட்டான் என்ற தமிழ்ச்சொல்லின் திரிபுதான். அரமம் கெட்டான், அர்மகெட்டான். நோவா, ஜூடா, டேவிட், சப்பாத் போன்ற எண்ணற்ற ஹீப்ரு சொற்கள் உண்மையில் தமிழ்ச் சொற்கள்தான். ஆக அரமம் என்பது முருகனை குறித்து, அரமம் கெட்டான் என்பது வழக்கம்போல பரசுராமனைத்தான் குறிக்கும். ஆக இஸ்ரேலை பரசுராமன் ஆளும்போது அந்த பரசுராமனால் நிகழ்த்தப்படும் போர்களில் இறுதிப் போர்தான் அர்மகெடான். ஆக அர்மகெடானை நடத்தப்போகும் அந்த பரசுராமன் யார்? நாதன் யெகோவா எனும் நேத்தன்யாகு என்ற பெயர் பரசுராமனை குறிக்கும் பெயர்தான். பெஞ்சமின் என்பதற்கு கூட சாவின் பிள்ளை என்றுதான் பொருள். ஆக அனைத்து வழிகளிலும் பெஞ்சமின் நேத்தன்யாகுதான் அர்மகெடான் எனும் இறுதி யுத்தத்தை நடத்தும் அந்த தீய யூத ஆன்டிகிரைஸ்ட். பொதுவாக ஒரே ஆளாக கருதப்பட்ட ஆன்டிகிரைஸ்ட் என்பது ஒருவர் அல்ல, அவர்கள் எதிரும் புதிருமான 2 பேர் என்று கண்டதும் நான்தான். இஸ்லாமிய வேதாகமங்கள் இதற்கு ஆதாரமாக உள்ளன. அதில் தஜ்ஜால் என்பவன் அழிவை ஏற்படுத்தும் கொடியவன். அல் மஹ்தி என்பவர் புதிய நல்ல உலகத்தை ஸ்தாபிக்கப் போகும் அமைதியின் உருவானவர். இதன்படி இஸ்ரேலையும் பாலஸ்தீனத்தையும் ஒரு சேர அழிக்கும் தீய யூத ஆன்டிகிரைஸ்ட் ஆன பெஞ்சமின் நேத்தன்யாகுதான் இஸ்லாம் சொல்லும் அந்த தஜ்ஜால். தமிழக ஜனநாயகப் போரில் வென்று ஆசீவகத்தை மீண்டும் ஸ்தாபிக்க இருக்கும் நல்ல தமிழ் ஆன்டிகிரைஸ்ட் ஆகிய நான்தான் இஸ்லாம் சொல்லும் அந்த அல் மஹ்தி. மீண்டும் சொல்கிறேன், என்னை தவறாக எண்ண வேண்டாம். இது உண்மையாக இருக்க வாய்ப்புள்ளது என்பதை எனது சாதனைகளைக் கொண்டு நிறுவி விடுதலைக்கான அறவழிப்போர் நடத்தும் நான் எனது படையணிக்கு ஆள் திரட்டுவதுதான் இந்த வெளிப்பாடுகள். அந்த அறவழிப்போர் எது? தமிழகத்தில் நடக்க வேண்டிய 2ஆம் மகாபாரத போர்தான் தற்போது பாலஸ்தீனிய காசாவில் நடக்கிறது என்று நான் ஏற்கனவே ஐயந்தெரிவர நிறுவியுள்ளேன். அதேவேளை இந்திய யூதர்களான பிராமணர்களிடம் அடிமைப்பட்டுள்ள தமிழரையும் தமிழகத்தையும் மீட்கும் இறுதிப் போரை நான் தமிழகத்தில் நடத்தி கொண்டுள்ளேன். காசாவில் தஜ்ஜால் நேத்தன்யாகு இரத்தகளரி போரை நடத்தி கொண்டுள்ளான். ஆனால் தமிழகத்தில்
சொற்போர் எனும் கருத்தியல் போரையும் தேர்தல் எனும் ஜனநாயகப் போரையும் அல் மஹதி ஆகிய நான் அறவழியில் நடத்தி கொண்டுள்ளேன். ஆக தேர்தல்தான் அந்த அறவழிப் போர். வார் ஆஃப் பேலட் எனும் அந்த தேர்தல் போருக்கான எனது படை வீரர்களை சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஃபார் த பார்லிமெண்டேரியன்ஸ் எனும் மக்கட் பிரதிநிதிகளுக்கான பட்டயப் படிப்பு வழியாக நான் தயார் செய்து கொண்டுள்ளேன். வேதாகமங்களின்படி இஸ்ரேலின் அர்மகெடான் 2026 முடிகிறது. அதே ஆண்டில்தான் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலும் நடக்கவிருக்கிறது. அந்த ஜனநாயகப் போரில் வெற்றி கண்டு நல்ல தமிழ் ஆன்டிகிரைஸ்டான எனது படையணி தமிழகத்தில் அறிவர் ஆசானம் ஏறும். அது ஆசீவக ஆட்சியாக இருக்கும் என்பதால் அமைதியும் அளவற்ற வளங்களும் கொண்ட ஆட்சியாக அது இருக்கும். தமிழகத்தில் ஆசீவக ஆட்சி அமைவதைத் தொடர்ந்து தமிழக ஆசீவகம் உலகெலாமும் பரவி அது உலகெலாமும் நிலை கொண்டு உலகெலாமும் அமைதியும் அளவற்ற வளங்களும் உண்டாகும். இப்போது நடப்பது 2ஆம் மகாபாரதப் போர் என்பதாலும் இந்த போரின் தளபதியாகிய நான் அர்ஜுனபாண்டியன் என்பதாலும் முகிழ இருக்கும் புதிய ஆட்சி கிருஷ்ணனின் ஆட்சியாகத்தான் இருக்கும். கிறிஸ்துவின் பிம்பம்தான் ஜீசஸ் என்பதால் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கும் அந்த ஆட்சி என்பது எனது மாணவத் தம்பிகளின் ஆட்சியாகத்தான் இருக்கும். யூத வேதாகமங்களில் சொன்னவற்றையும் இப்போது யதார்த்தத்தில் நடப்பவற்றையும் சீர்தூக்கிப் பார்த்துத்தான் இப்படி நடக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் பார்ப்பட்டு எனது படையணிக்கு ஆள் திரட்டத்தான் நீங்கள் விடுதலைக்குத் தயாரா என்ற தலைப்பில் இந்த ஆய்வு விழியங்களை வெளியிட்டுக் கொண்டுள்ளேன். அப்பழுக்கற்ற எனது ஆய்வுகளை புரிந்து கொண்டுள்ள சேவை மனப்பான்மை கொண்டுள்ள நல்ல இதயங்கள் என்னோடு அணிதிரளுங்கள். நான் நடத்தும் பட்டயப் படிப்பிற்கு இன்னும் காலியிடங்கள் உள்ளன. வரலாறு உங்களுக்கு கொடுக்கும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு என்னோடு அணிதிரளுங்கள். மேற்கூறிய மாற்றங்களை நிகழ்த்த கடவுளர் என்னை ஒரு கருவியாக தேர்வு செய்துள்ளனர் என்பதை கிறிஸ்துவ வேதாகமங்களைக் கொண்டு இந்த விழியத் தொகுப்பின் முந்தைய பகுதிகளில் நிறுவினேன். நான் கடவுளரால் நியமிக்கப்பட்டுள்ள கருவி என்றால் அதற்கான அறிகுறிகள் என்னிடம் காணப்பட வேண்டுமல்லவா? இல்லையே யார் வேண்டுமானாலும் தங்களை இறைவனின் கருவியாக என்னைப் போலவே சொல்லிக் கொள்ளலாமல்லவா? ஆக நான்தான் அந்த கருவி என்பதை நிறுவ இன்றைய தேதிப்படி 2011 இன்று வரை நான் என்னவெல்லாம் சாதித்துள்ளேன் என்பதை இப்போது பட்டியல் இடுகிறேன். ஆனால் இந்த பிரம்மாண்டமான சாதனைகளை நான் செய்ததாக நான் கருதவில்லை. நான் தான் அந்த கருவி என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக நமது கடவுளர் என்னை ஒரு கருவியாக கொண்டு நிகழ்த்திய சாதனைகள்தான் இவை. எல்லா புகழும் கடவுளருக்கே. இப்போது அந்தச் சாதனைகளின் பட்டியலை காணுங்கள். இங்கு நான் என்ற சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுவதையும் தவறாக எண்ண வேண்டாம். அறவழிப் போருக்காக படைகட்டும் நான் அதற்கான எனது தகுதிகளை நிறுவ நான் எனச் சொல்வது தேவை கருதித்தானே ஒழிய பீற்றிக் கொள்வதற்காக அல்ல. 4 யுகங்கள் என்பது சைக்கிளிக் இராஸ் எனும் காலச்சக்கரமல்ல. அது 5 யுகங்களைக் கொண்ட ஆந்த்ரோபோலாஜிக்கல் லீனியர் டைம்லைன் எனும் மாந்தவியல் காலவரிசை என்று நிறுவியது நான்தான். அதாவது மனிதன் மலையில் வாழ்ந்த காலமாகிய கிருத யுகம், பிறகு காடுகளில் வாழ்ந்த காலமாகிய திரேத யுகம், ஆற்றின் கழிமுகங்களில் விவசாயம் செய்தும் கடலில் மீன்பிடித்தும் 2 பெரு நிலங்களை ஆண்டு வாழ்ந்த துவாப்பர யுகம், யூதர்கள் கோலோச்சிய பொய் பித்தலாட்டங்களுக்கான கலியுகம், அதை அடுத்து உண்மையின் வழியில் தமிழர் உலகை அமைதி பூங்காவாக வழிநடத்தும் சத்தியயுகம் எனும் 5ஆம் யுகம். இந்த யுகக் கோட்பாட்டைச் சொன்னவர் கிருஷ்ணர். அந்த வரலாற்றை துல்லியமாக கண்டு சொன்னவர் நான் மட்டும்தான். அதுவரை இந்த யுகங்களின் பெயர்களுக்குக் கூட யாருக்கும் பொருள் தெரியாமல்தான் இருந்தது. இந்த 5 யுகங்களின் பெயர் காரணத்தைச் சொன்னதும் நான்தான். அந்த 5 யுகங்களில் இப்போது நிகழும் 5ஆம் யுகமான சத்திய யுகத்திற்கான ஆன்மீகம்தான் ஆசீவகம்
இந்த ஆசீவகம்தான் சமணம் என்ற பெயரில் முருகனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் இது மகாபாரதப் போரின் போது சகுனியால் அழிக்கப்பட்டது. மகாபாரதப் போருக்குப் பிறகு முருகனின் சமணக் கோட்பாடுகளை செழுமைப்படுத்தி திருக்கூறல் என்று குறள் வடிவில் அதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியவர்தான் திருவல்லவர் எனும் திருவள்ளுவர். இங்கு திரு என்பது சமணத்தை ஸ்தாபித்த முருகன், வல்லவர் என்பது கிருஷ்ணன். ஆக இன்றுள்ள திருக்குறள் எனும் திருக்கூறல் நமது முருகனும் கிருஷ்ணனும் இணைந்து கொடுத்த கொடை என்பதை ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவியதும் நான்தான். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். முருகனின் சமணம் கிருஷ்ணனின் காலத்திற்குப் பிறகு ஆசீவகம் என்ற பெயரை பெற்றது. அடுத்து திருமாலின் பணிகளால் மேலும் சிறந்த அந்த ஆசீவகம் கலியுகத்தின் தாக்கத்தாலும் 1700 ஆண்டுகளுக்கு முன்பு பரசுராமனின் படையெடுப்பைத் தொடர்ந்த கொடுமைகளாலும், பிறகு மீண்டும் 700 வருடங்களுக்கு முன்பு தெலுங்கு விஜயநகரப் படையெடுப்பைத் தொடர்ந்த கொடுமைகளாலும் இருந்த இடம் தெரியாமல் ஒட்டுமொத்தமாக மீண்டும் அழிந்தொழிந்தது. அப்படி ஒட்டுமொத்தமாக 700 வருடங்களுக்கு முன்பே சுவடு தெரியாமல் அழிக்கப்பட்ட அந்த ஆசீவகத்தை துல்லியமாக மீண்டும் மீட்டது நான்தான். தொல்காப்பியத்தை எழுதியவரும் தமிழ் மொழிக்கு முருகனின் பெயரால் தமிழ் என்று பெயர் சூட்டியவரும் கிருஷ்ணன்தான் என்று கண்டு சொன்னவரும் நான்தான். அந்த கிருஷ்ணன் பிறந்தது திண்டுக்கல்லுக்கு அருகிலுள்ள செம்பட்டி பகுதியில்தான் என்று கண்டு சொன்னவரும் நான்தான். பாபிலோனியாவில் அறியப்பட்டிருந்ததாகச் சொல்லப்படும் 12 வானத்து ராசிகளை யார் உருவாக்கினார்கள், அந்த 12 ராசிகள் யாரை அல்லது எதை குறிக்கின்றன என்று துல்லியமாக ஆய்ந்து சொன்னவரும் நான்தான். ஒவ்வொரு மாதத்தின் பிறப்பையும் அடையாளங்காண அந்த 12 ராசிகளை 3800 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கியவர் திருமால்தான். இந்த 12 ராசிகள் வரலாற்று ரீதியாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. சிவன், முருகன், ராவணீய நாயகர்கள், மகாபாரத நாயகர்கள் ஆகிய 12 ஆளுமைகளை குறித்து திருமால் உருவாக்கிய ராசித்திரங்கள் எனும் ராசிகள்தான் அவை. இதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். சமீபத்தில் 27 நாள் நட்சத்திரங்கள் எதை அல்லது யாரை குறிக்கின்றன என்று துல்லியமாக ஆய்ந்து கண்டதில்லாமல் அவற்றில் பிண்டாரிகள் செய்த தில்லுமுள்ளுக்களையும் கண்டு சீர் செய்துள்ளேன். திருமால் பிறந்த ஊர் கும்பகோணம் என்று உறுதியாக கண்டு சொன்னவரும் நான்தான். கல்லணை கட்டிய கரிகாலன் திருமால்தான் என்று நிறுவியதும் நான்தான். கள்ளழகர் எனும் திருமால் சோழ பரம்பரை என்று கண்டு சொன்னதும் நான்தான். 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் உண்மையான காலமும் அதை தாபித்தது யார் என்றும் இன்று வரை யாருக்கும் தெரியாமல் இருந்தது. எகிப்து ஸ்பிங்ஸையும் கிரேக்க ஸ்பிங்ஸ் பற்றிய உருவகக் கதையையும் தமிழக நந்தினியையும் ஆய்வு செய்து 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை தாபித்தவர் திருமால்தான் என்று உறுதியாக நிறுவியதும் நான்தான். அதாவது 3800 ஆண்டுகளுக்கு முன்பு கலியுகத்தில் திருமாலால் தொடங்கப்பட்ட 3ஆம் தமிழ்ச்சங்கம் 1700 ஆண்டுகளுக்கு முன்பு பரசுராமனின் கலவரப் படையெடுப்பு வரை 2100 ஆண்டுகளாக சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. கிருத யுகத்தில் சிவனால் குமரியில் தொடங்கப்பட்ட 1ஆம் தமிழ்ச்சங்கம் ஏறத்தாழ 10,000 ஆண்டு காலம் நீடித்தது. துவாபர யுகத்தில் முருகனால் இலங்கையில் தொடங்கப்பட்ட 2ஆம் தமிழ்ச்சங்கம் ஏறத்தாழ 6000 ஆண்டுகள் நீடித்தது. தற்போது நிகழும் 5ஆம் யுகமான சத்திய யுகத்தில் 5ஆம் தமிழர் சங்கம் உருவாக வேண்டும் என்பதாலேயே 1901இல் 4ஆம் யுகமான கலியுகத்தின் இறுதிக் காலத்தில் பாண்டித்துரை தேவர் என்ற பெருந்தகை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினார். இப்போது 5ஆம் யுகமான சத்திய யுகம் முகிழ்ந்து உள்ளதால் இந்த யுகத்திற்கான 5ஆம் தமிழர் சங்கத்தை பாண்டியனாகிய நான் ஸ்தாபித்துள்ளேன். இது சத்திய யுகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடிக்க வாய்ப்புள்ளது. அடுத்து இராமாயணப் போரில் பிராமணன் சொன்ன பொய்க்கதைக்கு நேர்மாறாக ராமன் சேது சமுத்திரத்தில் கொல்லப்பட்டான் என்றும் கொன்றது இந்திரன் என்றும்
கண்டு சொன்னது நான்தான். இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடையில் கொடிவழிப்பாதை ஏற்கனவே இருந்தது என்றும், ராமன் பாலம் எதையும் கட்டவில்லை என்றும் பல வகைகளிலும் நிறுவி பிராமணன் சொன்ன பொய்யை அம்பலப்படுத்தியதும் நான்தான். போரில் தோற்ற அனுமான் அகதியாக சகாரா பாலைவனத்திலுள்ள மாருத்தானியாவிற்கு தப்பிச் சென்றான் என்றும், அதனால்தான் அனுமானின் வாகனம் ஒட்டகம் என்றானது என்றும், சகாரா பாலைவனம் செந்தூர வண்ணத்தில் உள்ளதால்தான் அனுமானும் செந்தூர வண்ணத்தில் தீட்டப்படுகிறான் என்றும், பாலைவனத்தை குறிக்கும் எருக்க மாலையை அனுமானுக்கு அணிவிப்பதும் இதனால்தான் என்றும் அனைத்து வகைகளிலும் நிறுவினேன். இராமாயண காவியத்தை முதலாக எழுதிய வால்மீகி என்பவன் மாருத்தானியாவின் அனுமான்தான் என்ற அதிசய உண்மையை சமீபத்தில் கண்டேன். நான் அதை எப்படி கண்டேன் என்பதை விரிவாக விளக்கி விரைவில் விழியம் வெளியிடுவேன். காட்ஸ் ஓன் கண்ட்ரி எனும் சொர்க்கமாகிய ஊட்டியிலிருந்து சகாரா பாலைவனத்திற்கு தான் அகதியாக ஓடி வந்ததை எண்ணி வருந்தி அந்த தனது முதல் இராமாயணத்தில் அனுமான் ராமனை கேவலமாக எழுதி வைத்து அந்த காவியத்தை தனது சமூகத்திற்கு கடத்தினான். இதைத் தொடர்ந்து கிமு 1500களில் எகிப்து தேசத்தின் ஆட்சி சதியின் மூலம் யூதர்களின் கைவசம் வந்த பிறகு எகிப்தின் துட்மோஸ் III ராமனை தனது காவியத்தில் இழிவுபடுத்தியிருந்த அனுமானை குரங்காக்கி பழிதீர்த்து தனது பொய் இராமாயணத்தை ஹீப்ரு மொழியில் எழுதி வைத்தான். அதை மேலும் விரிவாக புதிய கட்டுக்கதைகளோடு சமஸ்கிருதத்தில் எழுதியவன்தான் 5ஆம் நூற்றாண்டின் இந்திய பிராமணன். ராமனின் அயோத்தி உத்தரப்பிரதேசத்தில் இல்லை, அது அரபிக் கடலோரம் உள்ள ஊட்டிதான் என்றும் நிறுவினேன். ராமன் பால்டிக் கடலோரம் உள்ள கசார் பகுதியில் இருந்து ஊட்டிக்கு வந்தவன் என்பதை கூடுதலாக 63 நாயன்மார்களில் கசார் சிங்க நாயனார் கதை மூலமாக நிறுவினேன். மொரோக்கோ தேச மக்கள் முருகனின் தேவர் சாதி மக்கள், எகிப்து மக்கள் இலங்கை நாடார்கள், பாலஸ்தீன மக்கள் இலங்கை சானார்கள் என்று கண்டு சொன்னதும் நான்தான். ஈரான் என்பது ராவண இந்திர வம்சாவளிகளின் நாடு என்று ஆய்ந்து சொன்னதும் நான்தான். அதனால்தான் இஸ்ரேலின் ஜென்ம எதிரியாக ஈரான் இன்றும் உள்ளது. ராவணனை குறிக்கும் பிபின் ராவத் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்ததும், அதே ராவணனை குறிக்கும் ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்ததும் பரசுராமன்களின் சதியால்தான். மகாபாரத போர் பிராமணன் சொன்னது போல டெல்லிக்கருகில் நடக்கவில்லை என்றும், அது கேரள குறவர்களுக்கும் திருநெல்வேலி பாண்டியர்களுக்கும் இடையில் திருநெல்வேலியில்தான் நடந்தது என்றும் அனைத்து வகை ஆதாரங்களோடு துல்லியமாக நிறுவியதும் நான்தான். கேரள குறவர்தான் கௌரவர், திருநெல்வேலி பாண்டியர்தான் பாண்டவர். இவர்களுக்கு இடையில் திருவள்ளிபுத்தூரை அரசாண்ட கிருஷ்ணன்தான் இடையர். மகாபாரத போரில் அணுகுண்டு பாவிக்கப்பட்டது என்ற உண்மையையும், அதனால்தான் உலகளாவிய மகாபாரத போரான 2ஆம் உலகப் போரிலும் ஜப்பானின் மீது அமெரிக்க யூதர்கள் அணுகுண்டு வீசினார்கள் என்ற உண்மையையும் கண்டு சொன்னது நான்தான். அணுகுண்டு விஞ்ஞானம் கண்டவர்கள் ஐவர் + அப்பன் ஐயப்பன் எனும் கிருஷ்ணரும் பஞ்ச பாண்டியரும்தான் என்பதை ஐயப்பனின் அணுகுண்டு விஞ்ஞானத்தை களவாடிய ஓப்பன்ஹீமர் என்பவனின் பெயரைக் கொண்டு கணித்துச் சொன்னதும் நான்தான். மகாபாரத போரில் தோற்றுக்கொண்டிருந்த சகுனி பொதிகைமலை குருகுல விஞ்ஞானிகளை துன்புறுத்தி அங்கிருந்த ஆராய்ச்சி அணு உலையை அணுகுண்டாக மாற்றி கிருஷ்ணனின் ஜென்மபூமியான திண்டுக்கல்லை கருவறுக்க அதை ட்ரக்கில் எடுத்துச் செல்லும்போது சகுனியை திருநெல்வேலிக்கு அருகில் தனது ஹெலிகாப்டரைக் கொண்டு இடைமறித்து சகுனியிடமிருந்த டைம்பாம் அணுகுண்டை கைப்பற்றி அர்ஜுனன் இப்போதுள்ள தேரிக்காட்டுக்கு அருகில் உள்ள கடலில் வீசி அது கடலுக்கடியில் வெடித்து தெறித்ததால் அருகில் கடலாக இருந்த பகுதி மேலே எழும்பி அது இன்று தேரிக்காடு எனும் பாலைவனமாக காட்சியளிக்கிறது என்று அனைத்து வகை ஆதாரங்களோடும் ஐயம் தெரிபர நிறுவியுள்ளேன். மகாபாரத போரின் போது ஏற்கனவே ஹெலிகாப்டர் கண்டிருந்த அர்ஜுனன் கிருஷ்ணனின் வேண்டுகோளுக்கு இணங்க ட்ரோனையும் கண்டுபிடித்தார் என்றும், அந்த ட்ரோன்தான் மகாபாரத கதையில் வரும் அரவான் என்றும், மகாபாரத கதையை கட்டுடைத்தும் சொல்லாய்வு மூலமாகவும்
வேறு பல உறுதியான ஆதாரங்களைக் கொண்டும் ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவியுள்ளேன். அர்ஜுனனின் தேரை கிருஷ்ணர் ஓட்டினார் என்பதும் கூட அர்ஜுனன் கண்ட தேரான ட்ரோனை கிருஷ்ணன் தனது கம்ப்யூட்டரைக் கொண்டு இயக்கி மகாபாரத போரை வழி நடத்தியதைத்தான் குறிக்கும். கிருஷ்ணன் கம்ப்யூட்டர் கண்டவர் என்பதற்கு ஆதாரம்தான் 1 அணா, 2 அணா, 4 அணா, 8 அணா, 16 அணா என்று டிஜிட்டல் சீக்வன்ஸில் இருந்த நமது பழங்கால நாணயங்கள். இவற்றை அண்ணா என்று முருகனைக் கொண்டு பெயரிட்டவர் கிருஷ்ணன்தான். அதுதான் பேச்சு வழக்கில் அணா என்றானது. மகாபாரத போரை வெற்றிகரமாக நிகழ்த்திய கிருஷ்ணர் சதுரங்கம் எனும் செஸ் விளையாட்டை கண்டுபிடித்தவர் என்பதையும் ஐயந்திரிபர கண்டு சொன்னதும் நான்தான். பொங்கல் பண்டிகையாக கருதப்படுவது உண்மையில் மகாபாரத போரின் வெற்றி விழாதான் என்று பொங்கல் விழாவின் ஒவ்வொரு நாள் விழாவின் காரணத்தையும் கண்டு சொன்னது நான்தான். மகாபாரதத்தை முதன்முதலாக எழுதியவர் கிருஷ்ணனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதை தனக்குத் தகுந்தவாறு மாற்றி ஹீப்ரூவில் எழுதியவன் துட்மோஸ் III தான் என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிறுவினேன். தோரா போன்ற யூத வேதாகமங்களை எழுதிய துட்மோஸ் III வேதவியாசர் என்று கதை கட்டி அவன் 10,000 பாடல்களில் ஹீப்ரூவில் எழுதிய மகாபாரதத்தை 1,00,000 பாடல்களாக விரித்து எழுதியவன் 5ஆம் நூற்றாண்டின் இந்திய பிராமணன்தான். கிருஷ்ணனாகிய விநாயகர் சொன்னதை வேதவியாசன் எனும் துட்மோஸ் III மாற்றி எழுதினான் என்ற உண்மை வரலாற்றை வேதவியாசர் சொன்னதை விநாயகர் எழுதினார் என்று வரலாற்றை மறைக்கும்படி மாற்றி எழுதினான் யூத பிராமணன். கார்த்திகை தீபத் திருவிழா என்பது முருகன் விவசாயம் தொடங்கியதை நினைவுகூரும் பண்டிகைதான் என்றும் அந்த திருவிழாவின் 3 நாட்களும் எதை குறிக்கின்றன என்று சரியாக நட்சத்திர ஆதாரத்தோடு ஆய்ந்து சொன்னதும் நான்தான். சஷ்டி விரதம் என்பது முருகன் நிர்வாணம் அடைந்து ஜீவ சமாதியானதை நினைவுகூரும் வழிபாடு என்று கண்டு சொன்னதும் நான்தான். பூமியின் அட்ச மற்றும் தீர்க்க ரேகைகளை வரைந்தவர் முருகன்தான். இதற்கு ஆதாரமாக முருகன் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே ஹைட்ரஜன் பலூன் எனும் மயிலின் மீது காற்றால் சூழப்பட்டுள்ள உலகைச் சுற்றி வந்து பூமியின் மத்திய பகுதியின் சுற்றளவு 21,600 மைல் என்று மனிதன் ஒரு நாளில் விடும் மூச்சுகளின் சராசரி எண்ணிக்கையை கொண்டு வகுத்தவர் என்று நிறுவியதும் நான்தான். இதற்கும் ஆதாரமாக இருப்பது முருகன் உருவாக்கிய 216 உயிர்மெய் எழுத்துக்கள்தான். உயிர் எனும் மூச்சையும் உடல் எனும் மெய்யையும் கொண்டு நமது பேச்சு எழுவதால் 12 உயிர் எழுத்துக்களையும் 18 மெய்யெழுத்துக்களையும் இவற்றின் கூட்டால் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் வரும்படி திட்டமிட்டு உருவாக்கியவர் முருகன்தான் என்று கண்டு சொன்னவரும் நான்தான். முதலாக 7 கோள்களைக் கண்டவரும் அதைக் கொண்டு கிழமை அல்லது வாரம் என்ற கால அளவையை வகுத்தவரும் முருகன்தான். வாழ்க்கையை 7 படிநிலைகள் கொண்டதாக கற்பித்து ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒவ்வொரு வண்ணமும் கோளும் தெய்வமும் என்று வரையறுத்து வாழ்க்கை தத்துவத்தை வகுத்தவர் முருகன்தான் என்று கண்டு சொன்னதும் நான்தான். இதன்படி ஏற்கனவே அறியப்பட்ட காளியோடு மேலும் 6 கன்னி தெய்வங்களை கற்பிதம் செய்து 7 தத்துவார்த்த தெய்வங்களான சப்தகன்னிகளை தொகுத்தவர் முருகன்தான் என்று கண்டு சொன்னதும் நான்தான். உலகின் முதல் குருகுலத்தையும் முறையான குருகுலத்தையும் 7 வண்ணக் கோட்பாட்டோடு தாபித்தவர் முருகன்தான் என்று கண்டு சொன்னதும் நான்தான். 4 வேதங்களை 20,000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவர் சிவன்தான் என்றும் அந்த 4 வேதங்கள் என்னென்னவென்று பெயர்க்காரணத்தோடு கண்டு சொன்னதும் நான்தான். தனது காலம் வரை பேசாதிருந்த மக்களை சொற்களை உருவாக்கியும் உருவாக்கும் முறையை சொல்லிக் கொடுத்தும் மனிதனை முதன்முதலாக பேச வைத்ததால்தான் சிவன் பேச்சியப்பன் என்று அழைக்கப்பட்டார் என்று கண்டு சொன்னதும் நான்தான். இன்று ஜான் டால்டன் சொன்னதாகச் சொல்லப்படும் அணுக்கோட்பாட்டை அன்றே சொன்னவர் சிவன்தான் என்று நிறுவியதும் நான்தான். அது மட்டுமல்ல, இன்றுள்ள அனைத்து விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பங்களையும் அன்றே கண்டவர்கள் நமது கடவுளர்தான் என்றும் எந்தெந்த விஞ்ஞானங்களை எந்தெந்த கடவுளர் கண்டனர் என்ற முதல் கட்ட பட்டியலை போட்டதும் நான்தான். பேட்டரி, டைனமோ, மோட்டார், மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், சைக்கிள், ஸ்டீம் என்ஜின், எக்ஸ்ரே மெஷின், வயர் டெலிஃபோன், கிராமபோன் போன்றவை முருகனின் சாதனைகளில்
ஒரு சில துளிகள். பல வகை விமானங்கள், ராக்கெட், பெட்ரோல் கார், மின்விளக்கு, முதல்கட்ட 2G செல்போன், வீணை போன்றவை ராவண இந்திரர்களின் சாதனைகளில் ஒரு சில துளிகள். டயோட், போட்டோடயோட், லேசர், சோலார் செல், சோலார் கார், காம்பேக்ட் டிஸ்க், கம்ப்யூட்டர், ராக்கெட், 3G செல்போன், ட்ரோன் போன்றவை கிருஷ்ணன் மற்றும் பஞ்சபாண்டியர்களின் கண்டுபிடிப்புகளில் சில துளிகள். குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் கான்ஸ்டன்ட், ஹைட்ரஜன் ஆட்டம் பிசிக்ஸ், கிராவிடேஷன் ஈக்குவேஷன், கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, 4G செல்போன், லேண்டிங் எ வெசல் ஆன் த மூன் போன்றவை திருமாலின் சாதனைகளில் சில துளிகள். கிறிஸ்துவ மதத்தின் தாபகரான செயின்ட் பால் என்பது முருகனை குறிக்கும் கற்பனை மாந்தன் என்றும், கிறிஸ்துவ தேவாலயங்களோடு தொடர்புடைய செயின்ட் பீட்டர் என்பது திருமாலை குறிக்கும் கற்பனை மாந்தன் என்றும், கிறிஸ்துவின் 12 சீடர்கள் திருமாலின் 12 ஆழ்வார்கள்தான் என்றும் துல்லியமாகவும் ஐயந்திரிபரவும் நிறுவியதும் நான்தான். ரோமானிய சர்வாதிகாரி ஜூலியஸ் சீசர், எகிப்து ராணி கிளியோபாட்ரா ஆகிய இணையரின் மகன்தான் கிறிஸ்து என்றும், அவர் சிலுவையில் மரிக்கவில்லை என்றும், அவர் தனது ஸ்டெப் சிஸ்டரான மேரி மக்திலீனை திருமணம் செய்து கொண்டு பல பிள்ளைகளைப் பெற்று காஷ்மீரில் தனது வயோதிக காலம் வரை வாழ்ந்து இயற்கை மரணம் எய்தினார் என்றும் நிறுவி, கிறிஸ்து மதமே ஒரு ஃப்ராடு மதம் என்று நிறுவியதும் நான்தான். இஸ்லாம் என்பது தமிழக ஆசீவகத்தின் பாலைவன வடிவம்தான் என்று நிறுவியதும் நான்தான். தமிழகத்தின் ஆசீவகத்தை பிராமண ஞானசம்பந்தனை கொண்டு 6ஆம் நூற்றாண்டில் இறுதியாகவும் மொத்தமாகவும் அழித்த யூதர்கள் அதை தண்ணியில்லாத காட்டிற்கு அனுப்பிவிட்டோம் என்பதை குறிக்கும்படி அரேபிய பாலைவனத்தில் கதீஜா என்ற யூதப் பெண்ணை கொண்டு கல்வி அறிவில்லாத முகம்மதுவை ஹனிட்ராப் செய்து அவரின் மூலமாக தமிழக ஆசீவக கோட்பாடுகளை உள்ளடக்கி இஸ்லாத்தை திட்டமிட்டு உருவாக்கியவர்கள் வேட்டிக்கன் யூதர்கள்தான் என்று நிறுவியதும் நான்தான். ஆசீவகத்தை அழித்த பரசுராமனின் நினைவாகவும், ஆசீவகத்தை தாபித்த முருகனின் பிம்பமாகவும் மகாவீர் என்ற கற்பனை மாந்தனை உருவாக்கி அவன் தாபித்ததாக கதை கட்டி ஜெயின மதத்தை பிராமணன் உருவாக்கினான் என்று கண்டு சொன்னதும் நான்தான். பரசுராமன்தான் ஜோக்கர் என்றும், அவனே குழந்தைகளின் அட்ரினோக்ரோம் ரத்தம் குடித்த டிராக்குலா என்றும், அவனேதான் மாணிக்கவாசகன் என்ற கற்பனை மாந்தன் என்றும் ஐயந்திரிபர நிறுவியதும் நான்தான். பிராமணர்களும் சேட்டுகளும் பூண்டு சாப்பிடாததின் காரணத்தை கண்டு சொன்னதும் நான்தான். துர்க்கை இந்திய மன்னனோடு 9 இரவுகள் உல்லாசமாக கழித்துவிட்டு 10ஆம் இரவில் அவரை கொன்றாள் என்பதை ஜார்க்கண்ட் அறிஞர்கள் ஏற்கனவே ஆய்ந்து சொல்லியிருந்தாலும், அந்த இந்திய மன்னன் மைசூர் மன்னன்தான் என்பதையும், அவரை அவள் அவரது குஞ்சையறுத்துக் கொன்றாள் என்ற அபாரமான உண்மையையும் கண்டு சொன்னது நான்தான். இது யூதர்கள் எவ்வளவு கொடியவர்கள் என்பதை நிறுவும் சான்று. அன்றைய இரவே துர்க்கையை மைசூர் அரண்மனைக் காவலர்கள் அவளது பெண்ணுறுப்பை சேதப்படுத்தி கொன்றார்கள் என்பதையும், சேதமடைந்த துர்க்கையின் பெண் குறிக்காகத்தான் நம்மை கேதார கௌரி விரதம் மேற்கொள்ளச் சொல்லி பிராமணன் சிரிக்கிறான் என்று கண்டு சொன்னதும் நான்தான். அதன் ரிப்பீட்டாகத்தான் இன்றைய பிராமணன் சுவாதி என்ற பிராமண பெண்ணை அவரது பெண்ணுறுப்பையும் வாயையும் கொடூரமாக சிதைத்துக் கொன்றார்கள் என்று கண்டு சொன்னதும் நான்தான். இதில் ராம்குமார் என்ற அப்பாவியை பரசுராமனாகவும் ராமனாகவும் அவரே அறியாமல் இயக்கி துர்க்கையின் சாவுக்கு பரசுராமன் காரணம் என்பதை குறிக்கும்படி சுவாதியின் சாவுக்கு ராம்குமார் காரணம் என்று பழி போட்டு, பிறகு அந்த ராம்குமாரை ராமனாக கருதி ராமன் அன்று இந்திரனால் கழுத்தறுபட்டு இறந்ததை நினைவு கூறும் விதமாக ராம்குமாரின் கழுத்தை அறுத்தும் இந்திரனால் கொல்லப்பட்டதை குறிக்கும்படி மின்சாரம் பாய்ச்சியும் கொன்று பிராமணர்கள் ரிப்பீட் சடங்கு செய்தார்கள் என்று கச்சிதமாக ஆய்ந்து சொன்னதும் நான்தான். வாமன அவதாரம் என்பது ஆதிசங்கரன்தான் என்றும், அவனே பித்தலாட்ட அத்வைத கோட்பாட்டை உருவாக்கி அதைக் கொண்டு வட இந்திய மனிதர்களை அகோரிகள் எனும் விலங்காண்டிகளாக மாற்றிய கொடியவன் என்றும் கண்டு சொன்னது நான்தான். பிராமணனின் வக்கிர புத்தி எப்பேற்பட்டது என்பதை இதன் மூலம் அறியலாம். நரசிம்ம அவதாரம் என்பது சகுனிதான் என்றும்,
இந்தச் சகுனிதான் உலகெங்கும் உள்ள நீதிமன்றங்களின் நீதிபதிகள் என்றும், அவனது மனைவியும் சகோதரியுமான காந்தாரிதான் நீதிமன்றங்களில் காணப்படும் நீதி தேவதை என்றும், இதன்படி உலக நீதிமன்றங்களே பித்தலாட்ட மன்றங்கள்தான் என்ற அபாரமான உண்மையை கண்டு சொன்னதும் நான்தான். இது ஒரு பிரம்மாண்டமான ஆய்வு முடிவு. 2013இல் சத்தியயுகம் பிறந்தது என்றும் 2020இல் மீனராசி யுகம் பிறந்தது என்றும் உறுதியாக நிறுவியதும் நான்தான். உலகின் முதல் இரகசிய அமைப்பை தோற்றுவித்தவன் பாபிலோனிய சகுனிதான் என்றும், அதன் அடையாளம் சுத்தியல் என்றும், உலகின் இரண்டாம் இரகசிய அமைப்பான மேசன் என்பதை தோற்றுவித்தவன் எகிப்தின் முதல் யூத அரசனான துட்மோஸ் I என்றும், அதன் அடையாளம் மகாமேதை எனும் பஃபோமெட் என்றும், அந்த இரகசிய அமைப்பின் நவீன வடிவம்தான் ஃப்ரீமேசன் என்றும், அதன் அடையாளம்தான் செட் ஸ்கொயர் அண்ட் காம்பஸ் என்றும் நிறுவியது நான்தான். அயோத்தியில் ராமனுக்கு கோயில் கட்டுகிறேன் என்ற பெயரில் தங்களின் 3ஆம் கோயிலை 3 என்ற எண்ணோடு தொடர்புடைய பரசுராமனுக்காக கட்டத் திட்டமிட்ட யூதர்கள் அன்று ஜலசமாதியான ராமனுக்கு பானை உடைக்கும் ஈமச்சடங்கு இன்று வரை நடத்தப்படாததால், ராமனின் மகன் லவாவை குறிக்கும் லெபனானில் பெய்ரூட் எனும் பானையின் பெயரால் உள்ள லெபனானின் தலைநகரத்தில் கடலோரம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அம்மோனியம் நைட்ரேட்டை வெடிக்க வைத்து நீரைத் தெறித்து யூதர்கள் ஈமச்சடங்கு நடத்தினார்கள் என்ற அபாரமான உண்மையை கண்டு சொன்னதும் நான்தான். பெய்ரூட் நகரத்தின் பெரும் பகுதி இதனால் நாசமானது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த ஈமச்சடங்கு சதியில் மாண்டனர். யூதர்கள் எவ்வளவு கொடிய மனநோயாளிகள் என்பதை இதன் மூலம் அறியலாம். இதை மீண்டும் ஆய்வு செய்த தருணத்தில்தான் தமிழரின் ஈமச்சடங்கு எனும் ஈவுச்சடங்கு என்பது மனிதன் கடவுளாக பிறப்பதைக் குறிக்கும் சடங்குதான் என்ற அபாரமான உண்மையைக் கண்டு சொன்னேன். இதுபோன்று தமிழரின் வியக்கத்தகுந்த பண்பாடுகள் பலவற்றை ஆய்ந்து சொன்னது நான்தான். எகிப்தின் நாடார்கள் முருகனின் ஆலோசனையின் பெயரில் சிவனின் சித்திர எழுத்துக்களை அப்படியே பயன்படுத்தினார்கள் என்றும், சீனாவின் சானார்கள் முருகனை நினைவுகூரும் வகையில் 7 ஸ்ட்ரோக் சித்திர எழுத்துக்கள் எனும் புதிய வகை வரிச்சித்திர எழுத்துக்களை பயன்படுத்தினார்கள் என்றும் கண்டு சொன்னது நான்தான். 1 முதல் 10 வரையான எண்களின் பெயர்கள் வந்த விதம் பற்றி எண்களின் பெயர்களுக்குப் பின்னால் உள்ள வியத்தகு கோட்பாடு என்ற விடியம் மூலமாக ஆய்ந்து சொன்னதும் நான்தான். இன்னும் சின்னதும் பெரிதுமாக நான் கண்ட அபாரமான உண்மைகள் ஏராளம் ஏராளம். அவை அனைத்தையும் இங்கு பட்டியலிட இயலாது. இவ்வளவையும் ஒரு மனிதனால் இந்த குறுகிய காலத்தில் கடவுளரின் அருள் இல்லாமல் காண இயலாது. ஆக இவற்றை கண்ட நான் இங்கு மாற்றங்களை நிகழ்த்த ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுபவர் என்றுதானே இருக்க வேண்டும். நல்ல மாற்றங்களை நிகழ்த்த இருக்கும் பாண்டியனாகிய நான்தான் அந்த நல்ல ஆன்டிகிரைஸ்ட் எனும் அல் மஹ்தி என்பதை நமது எதிரிகளே மறைமுகமாக சொல்லிவிட்டனர். நீங்கள் விடுதலைக்குத் தயாரா என்ற இந்த விழியத் தொடரில் நான் என்னை நல்ல தமிழ் ஆன்டிகிரைஸ்ட் ஆகவும், இஸ்ரேலின் பிரதமரான பெஞ்சமின் நேத்தன்யாகுவை தீய யூத ஆன்டிகிரைஸ்ட் ஆகவும் சொன்னதைத் தொடர்ந்து இந்தியாவின் பிரதமரான மோடி தான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க முடியாது என்றும், ஏதோ ஒன்றை சாதிக்க பரமாத்மாவே தன்னை இங்கு அனுப்பியுள்ளதாகவும் சொல்லி நம்மை பிரமிக்க வைத்தார். இது எப்படி ஒரு அபத்தமோ அதேபோல நான் என்னை நல்ல ஆன்டிகிரைஸ்ட் என்று சொல்வதும் அபத்தம் என்று மறைமுகமாக குறிக்கத்தான் மோடியை விட்டு இப்படி பேசச் சொல்லி உள்ளனர் பிண்டாரிகள். மோடியை அனைவரும் ட்ரால் செய்வதைத் தொடர்ந்து என்னையும் யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அல்லவா? இதற்காகத்தான் என்னை கண்டு அஞ்சும் பிண்டாரிகள் மோடியை இப்படி பேச வைத்துள்ளனர். என்னை குறிக்கத்தான் மோடி இப்படி பேசினார் என்பதை உறுதியாக குறிக்க பிண்டாரிகள் இன்னுமொரு செயலையும் இதே காலத்தில் செய்துள்ளனர். அதாவது அதே மோடியை விட்டு பூரி ஜெகந்நாதர் கோயிலின் பொக்கிஷ அறையின் சாவியை VK பாண்டியன் என்ற IAS அதிகாரி தமிழகத்திற்கு அனுப்பிவிட்டார் என்ற அபாண்டமான ஆதாரமில்லாத கேனத்தனமான குற்றச்சாட்டை வைத்துள்ளனர் பிண்டாரிகள். நமது கடவுளர்தான் விஞ்ஞானிகள் என்ற
எனது கண்டுபிடிப்புகளுக்கான உறுதியான ஆதாரமாக பூரி ஜெகந்நாதரின் இதயம் என்பது சூரிய ஒளியில் இயங்கும் எலக்ட்ரிக் மோட்டார்தான் என்பதை, பூரி ஜெகந்நாதர் கோயிலின் தல வரலாற்றை சல்லி சல்லியாக கட்டுடைத்து நிறுவி சமீபத்தில் பல விழியங்கள் செய்து பூரி ஜெகந்நாதர் கோயிலின் பொக்கிஷமாக காக்கப்பட்ட இரகசியத்தை உலகறிய செய்துவிட்டேனல்லவா? அதாவது பூரி ஜெகந்நாதரின் பொக்கிஷ அறையின் சாவி இப்போது தமிழனாகிய எனது கையில் உள்ளதாம். இதை குறிக்கத்தான் பூரி ஜெகந்நாதர் கோயிலின் பொக்கிஷ அறையின் சாவியை வி.கே. பாண்டியன் தமிழகத்திற்கு கொடுத்துவிட்டார் என்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டை மோடி வைத்துள்ளார். எனது பெயர் குன்னியூர் வி. பாண்டியன், அதாவது கே.வி. பாண்டியன். ஆக கடவுளரின் கருவியாக நான் உள்ளேன் என்று நான் சொன்னதையே தஜ்ஜாலான மோடி சொல்வதும், பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தின் பொக்கிஷத்திற்கும் கே.வி. பாண்டியனாகிய எனக்கும் உள்ள தொடர்பை பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறைக்கும் வி.கே. பாண்டியனுக்கும் உள்ள தொடர்பாக மோடி சொல்வதும், நான் தான் அந்த நல்ல ஆன்டி கிரைஸ்ட் எனும் அல் மகதி என்பதை பிண்டாரிகளே மறைமுகமாக உறுதி செய்துவிட்டதை குறிக்கிறது. எனக்கெதிரான பிண்டாரிகளின் சதிகள் எல்லாமே எனக்குச் சாதகமாகவே அமைகிறது பார்த்தீர்களா?